நீங்கள் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு சுகமாக நீங்கள் வகுப்புகளுக்கு செல்கிறீர்கள், படிக்கிறீர்கள், எத்தனை விதமான வசதிகளை அனுபவிக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சமூகத்தில் ஏழையாய், பாழையாய், அனாதையாய், அகதியாய், ஆடையற்று கிடக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலை இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் காரல் மார்க்ஸ் ஜெர்மனியில் பிறந்தவன். அவன் மிகச்சிறந்த வழக்கறிஞருக்கு மகனாக பிறந்தவன். பெர்லினில் சட்டம் படித்தவன், தத்துவம் படித்தவன், பேராசிரியராக வேண்டும் என்ற கனவுகளோடு வளர்ந்தவன். ஆனால் அவன் கனவு நிறைவேறவில்லை. ஒரு இதழின் ஆசிரியராக இருந்தான். ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவன் எழுதுகோலை அசைத்தான். பாட்டாளி வர்க்கத்திற்காக அவன் படை திரட்டினான். முதலாளித்துவத்தை காப்பாற்றக்கூடிய அரசையும் எந்த வழியிலும் கவிழ்க்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு எழுத்துக்களை நடமாடவிட்ட காரல் மார்க்ஸ் ஜெர்மனியில் இருக்க முடியாமல் அங்கிருந்து பிரான்சுக்கு வருகிறான். அந்த பிரான்சிலே தான் அவன் ஏங்கல்ஸ் என்கிற ஒரு மனிதனை சந்திக்கிறான். நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? காரல் மார்க்ஸ் வரலாற்றை படியுங்கள். கணவனுக்காக மனைவி எப்படி உருகி உருகி தவம் இருந்து வாழ வேண்டும்? காரல் மார்க்ஸ் வரலாறை படியுங்கள்.